இன்னைக்கு தோனி வந்திருக்காருன்றதுக்காக ஜெயிக்கிறன்றதுலாம் வாதமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட யங்ஸ்டர்ஸ் வந்து அவரோட அறிவாளிலாம் இருக்காங்க, இல்லைன்னா சொல்லல. பட் நம்ம இதனால தோனி வந்தாரு அதனால தோத்துட்டாங்கன்னு தயவுசெய்து அதுமே பின் பாயிண்ட் பண்ணாதீங்க. அது கிடையாது மேட்ச். இன்னைக்கு விளையாண்டது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் நாட் பிளேயிங் வெல். ஒன்னு இன்னொன்னு என்னன்னா த ஸ்கோர் அவங்க நல்லா பவுலிங் போட்டாங்க, அதையும் சொல்லணும். அத ப்ரௌட் இருக்கு, அவங்க நல்லாவே பவுலிங் போட்டாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் அந்த பிச்சை பொறுத்த வரையும் மேக்ஸிமம் 150 to 160 தான் பிச்சு. ஏன்னா அது மும்பைக்கு யூஸ் பண்ண பிச்சு. சோ அதுக்கு மேல அதை அடிக்க முடியாது. 103 ரன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப அவங்க ஆப்போசிட்ல வர இதே சென்னையே இந்த மேட்ச் அவங்க அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்கன்னா நம்ம 5 ஓவர் 6 ஓவர்ல அடிக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கும். அப்ப அவங்களுக்கு 6 எல்லாம் போயிருக்கும், 4 போயிருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை மாதிரி தெரியுது. சார்ட் அவுட் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். ருத்ராஜ் விட நல்லா தான் இருந்தது. ஆனா அவங்க எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தா வின் பண்றதுக்கு சான்ஸ் நிறைய இருந்தது. சூப்பரா இருந்தது அவங்க போலிங். தோனியோட கேப்டன்சி கண்டினியூ பண்ணணும். தீபக் கூட திரிபாதி விஜய் சங்கர் 3 பேரையும் வெளில தடுத்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும். நல்லா தான் இருந்தது. தோனிக்காக தான் வந்தோம். எப்பவுமே தோனி ஃபேன் தான். ஜெயிச்சணும். நல்லா தான் இருந்தது. பட் கொஞ்சம் விளையாடி வின் பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் நல்லா விளையாடினா நல்லா இருக்கும். அப்புறம் ஃபீல்டிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா தோனி இருக்கிற வரைக்கும் ஜெயிப்பாங்க. ஹோப் விட்டுறாதீங்க யாரும். வேஸ்ட் ஆஃப் மணினா ரொம்ப ஒஸ்ட். கேகேஆர் பிளேயர்ஸ் செம்மையா அடிக்கிறாங்க. பால் பார்த்து தட்டுறாங்க, மேலதான் அடிக்கிறாங்க. பவர் பிளேல ஃபுல்லா மேல அடிக்கிறாங்க, இவங்க கீழே தட்டி நிற்கிறாங்க. அப்ரோச் வந்து சரியில்லை ப்ரோ. எல்லாமே என்ன சொல்றது, ஒரு பேட்ஸ்மேனுக்கு ரீப்ளேஸ் பண்ணி ஒரு பவுலர் வரது வந்து நம்ம நார்மல் பேட்ஸ்மேனு திரிபாதி ரீப்ளேஸ் பண்ணி வந்தா பரவாயில்ல. ஜெய்க்வாத் வந்து நம்பர் 1 பேட்ஸ்மேன். அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு சரி நீங்க ட்ரை ஆகுது ஒரு நியூ பேட்ஸ்மேன், இம்ப்ரெசிவான ஒரு பேட்ஸ்மேன் ட்ரை பண்ணிருக்கோம். அதை விட்டுட்டு ஒரு பவுலர் கொண்டு வரதுக்கு வந்து ஆல்ரெடி பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு நம்ம டீம்ல. அவங்க ஒரு பவுலர் ட்ரை பண்ணிருக்கலாம், சரி பேட்ஸ்மேன் ட்ரை பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க அவுட் ஆயிட்டே இருக்கிறதுனால தூபேலாம் ஸ்பின்னரை நல்லா அடிக்கக்கூடிய ஆள், அவராலேயே ட்ரை பண்ண முடியாத மாதிரி அவர் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இல்ல வன்ஷ் பேடி அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர் யங்ஸ்டர் பேட்ஸ்மேனை ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா திருப்பி ராகுல் திரிபாத்தியை கொண்டு வராங்க. தீபக் கூட இம்பாக்ட் பிளேயரா வராரு. ராகுல் திரிபாத்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுறாருன்றப்போ இன்னொரு சைடு நான் ஸ்ட்ரைக்கருக்கு ப்ராப்ளமா ஆகுது. அவங்களால ஃப்ரீ ஃப்ளோ ஆட முடியல. அப்படி அடிக்க போய் தான் நீங்க ரச்சன் ரவீந்திரா அவுட் ஆனாரு. அகைன் சிவம் துபேவாலையும் அதனால தான் இன்னைக்கு அடிக்க முடியல. சோ லைக் டீம் செலக்ஷன் கிவ் சான்ஸ் யங்ஸ்டர்ஸ் கொடுங்க. எவ்வளவு பேர் ப்ரூவ் பண்ணாங்க பிரியான்ஸ் ஆரியால இருந்து மத்த எல்லா டீம்லாம் கொடுக்கும்போது ஏன் சென்னையில அந்த ஒரு தயக்கம் அப்படின்றது. சோ அது மட்டும் கொஞ்சம் ட்வீக் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. நம்ம பவுலிங் போடும்போது ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து நிறைய டாட் போச்சு. டாட் போகும்போது ஓகேன்னு ஒரு ஹோப் கிடைச்சது. அப்புறமா ஒரு 6 அடிச்சு அந்த ஹோப்பையும் கெடுத்துட்டாங்க. அப்புறம் ஓகே கொஞ்சம் அதிகமா ரன்ஸ் எடுத்திருந்தா வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் எனக்கு சிஎஸ்கே ஜெயிச்சிடும் அந்த மாதிரி நினைச்சு வந்தேன். ஆனா பார்த்தா சிஎஸ்கே ஃபுல்லா தோத்து போயிடுச்சு. அதுல வந்து எல்லாருமே 6, 4 எல்லாம் அடிச்சாங்க. ஆனா சிஎஸ்கேல நல்லா இம்ப்ரூவ்மெண்டே இல்லை. தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பண்ணல. டிசப்பாயின்மெண்ட். என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணா நல்லா இருக்கும். தட்ஸ் இட். தேங்க் யூ. பிச்சை பேட்டிங் பிச்சா போட்டு வச்சுக்கிட்டு பவுலிங் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. பேட்டிங்கா ஜெயிக்க முடியும். ஸ்பின் ட்ரக்குன்னு சொல்ற ஒரு டேனும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லா ஸ்பின்னரையுமே கம்ஃபர்டபுளா ஆடுறது தான் இந்த பிச்சா இருக்கு. அப்ப எதுக்கு பேட்டிங் ஒழுங்கா எடுக்காம ஸ்பின்னர் எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்பின்னர் எடுத்தா நல்லா ட்ரைனிங் ட்ராக் கொடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. அப்படி பேட்டிங் கொஞ்சமாவது 200 ஸ்ட்ரைக் ரேட்ல யார் ஆடுவா இந்த டீம்ல? தூபே அவுட் ஆஃப் ஃபார்ம். வேற யாரு இந்த டீம்ல ஆட முடியும்? தோனி எல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா சொல்லிக்கலாம் கேப்டனு அப்படி இப்படின்ட்டு. ஆனா எல்லாருக்குமே ஒரு ஏஜ் அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் முடியாது. மேட்ச் மோசமா தான் இருந்தது. பட் வின் ஆர் லூஸ் எனிவே சிஎஸ்கே தான். ரொம்ப நாள் கழிச்சு தோனி கேப்டன்சி இருக்கும், சரி ஓகேன்னு வந்தோம். பட் ருத்து இல்லாதது பெரிய ஒரு லாஸா தான் இருந்தது. சிக்ஸஸ் பெருசா இல்ல, டாட் பால்ஸ் நிறைய ஆடினாங்க. டூபேயோட பேட்டிங் ரொம்ப மோசமா இருந்தது. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மேட்ச் பார்க்க வந்திருக்கேன் ஸ்டேடியத்தில். ஆனால் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. மேட்ச் வந்து ரொம்ப பேடாக போச்சு. அதனால நாங்கள் வந்து 4000 rupees வேஸ்டாக போச்சு. 6 கூட அடிக்கல, அவங்க ஒரு 6 கூட அடிக்கல. கேகேஆர் நல்லா விளாண்டாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நினைச்சிருந்தோம், இந்த மாதிரி இவ்வளவு நாளா வந்து சிஎஸ்கே சேசிங் தான் வராது நாங்க நினைச்சிருந்தோம். ஆனா இந்த மேட்ச் பார்த்தா பேட்டிங்கே வராத மாதிரி ஆடுறாங்க. கொஞ்சம் நல்லா பேட்டிங் விரும்ப பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ விக்கெட்ஸ் நிறைய விழுது. அவங்க 10 ரனாவே இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்திருக்கலாம். எதுக்கு தீபக் கூட எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல.
தேவையில்லாத வந்து தீபக் கூட எடுத்துட்டு வந்து அவர் விக்கெட்டும் விட்டு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. சரி விடுங்க, நாங்க ஆல்ரெடி நிறைய கப் ஜெயிச்சிருக்கோம். இந்த வருஷம் பேட்டிங் சரியில்லை, பரவாயில்ல விடுங்க, பாத்துக்கலாம். கொஞ்சம் ஃபேன்ஸ்க்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், கொஞ்சம் லாயலா இருங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்து போட்டு சிஎஸ்கே டீம் அடிச்சீங்கன்னா ஒரு 5 மேட்ச் தான் தோத்துருக்கோம். நெக்ஸ்ட் சீசன் பாத்துக்கலாம். ஓகேவா, சில் தான் ப்ரோ. டோட்டலி டிசப்பாயிண்டட் வித் த மேட்ச். நாங்க 2 பேரும் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம் தலைக்காக தான். வி தாட் Tale is back and CSK is back. It is kind of disappointment. Hopefully next match they play well and win the trophy for CSK. Jai MSD. பேட்டிங் ஆர்டர் மாத்தணும் கண்டிப்பா. எம்எஸ் கொஞ்சம் முன்னாடி வரலாம், இல்ல ஜட்டுவாது முன்னாடி வரலாம். அஸ்வினை கொஞ்சம் லாஸ்ட்ல அனுப்புறது பெட்டர். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கா ஆடணும். ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் அதுக்கு தான் இருக்கு. அது கரெக்டான ஃப்ரேம் அப்ல அவங்க கொண்டு வரணும். அவ்வளவுதான். We want CSK to be back.